Aachi Badam Drink. Aachi Badam Drink. One vaangana one free. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Yes, so I think I'll start with a romantic villain. எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க அப்படியே சொல்லுமா. ரெண்டு வில்லன்ஸும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பப்ளு சட்டியும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்டியும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர்ட் டிப் கேட்கணும், இவர்ட்ட ஹேர் டிப் கேட்கணும். எந்த ஹேரை பத்தி பேசுறீங்க? இல்ல அந்த தாடி இல்லம்மா நீ ஏமா coconut oil ma. I couldn't do the dubbing and I would call Sir and dubbing செய்தோட. இல்ல வேணாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாத இடத்துல வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமா இருக்கும். பயங்கர அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரகட் பாய். ரகட் பாய். You are the rugged boy. சார் வெக்க போறாரு சார் ரகட் பாய் சொன்னே. பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு வைக்கல. ஓகே. என்ன அதுல ஒரு இன்னொரு உண்மை இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சுதான் வரைஞ்சேன். பட் ஆனால் ஐ திங்க் ஒரு 7 years கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் த மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை நாங்கள் ஏன்னா இது 7 yearsன்னு அது எங்களுக்கு சொல்ல இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது, அதை ஒரு 1.5 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும், மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு டீம் ஆஃப் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார், ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி 3 பேருமே வந்து அழகாக. நீங்கள் ஏன் சார் போடல பேடிஸ் இந்த கலர் காம்பினேஷன்? பட் ஆனால் அதில் கூட ஒரு யுனைட்டி இருக்கு பாருங்க சார். இந்த சைடு எல்லாரும் ஒயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ், ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார். நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து பர்சனலாக சொன்னார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு நீ அப்படியே சொல்லுமா. சார் எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? சைல்ட்ஹுட் ஹேபிட்மா, சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு. அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐ எம் கெட்டிங் பெட்டர் அட் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். படத்துடைய சர்டிஃபிகேஷன் பற்றி சொன்னாங்க, அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம். பட் வெரி நைஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்ளு சாரோடதாக இருந்தது. நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. 2 அமேசிங்கான வில்லன்ஸாக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி ஃபிலிம் போத் ஆஃப் யூ? ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஹா. சேது சார், would you like to share something about அவர் மேலே நம்பிக்கையில் பேசுகிறார், நல்ல விஷயம் தானே அது. அவர் நம்பர் தானே முக்கியம் இல்லை சார்? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவினாஷ் சார், நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I'm super excited, ma'am. I'm having sleepless nights in anticipation of 23rd. I have done quite a few movies after KGF, and I'm still very popularly and very fondly known as Andrews Avinash, which gives me a lot of pride because that is what which has given me a new lease of life at this point of time in my life. So now usually people say an artist is only as good as his previous film or his last film. So I still hold on to Andrews, and I don't know, I have a very strong feeling that after 23rd, I would also be known as Dharma Avinash. So that excited I am. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம். அது இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். 2 வில்லன்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளு சட்டியும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர்ட் டிப் கேட்கணும், இவர்கிட்ட ஹேர் டிப் கேட்கணும். இல்லை அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படி அவினாஷ் சார். அதனால தான் சார் 2 பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்கள், what do you do to maintain your hair? எந்த ஹேரை பற்றி பேசுகிறீங்க? இல்லை அந்த தாடி இல்லைம்மா நீ ஏமா இல்லைங்க,
தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம். அதான் சரி எனக்கே ஒரு மாதிரி ஷையா ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லை, ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க், ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. As simple as that. This I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டாவில் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து ஹேர் பற்றின நிறைய ரீல் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி இருக்குது இந்த இன்டர்வியூ, வேறு ஒன்றும் இல்லை. சார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க இன்ஸ்டாகிராம்ல? இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படியே. அதான் சார் அந்த மாதிரி பாப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குன்னு நினச்சிட்டேன், வேறு எதுவும் இல்லை. இல்லை சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி இல்லை அப்படிலாம் யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை அப்படிலாம் தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது. இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும், அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து. Beautiful. So Divya, welcome to Chennai. I think we missed you in the press meet. I'm very glad that you're back. So சொல்லுங்க, how excited are you for the film? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் இது வந்து லைக் ஒரு காமெடி, லைக் situational comedy. It revolves around a lot of comedy. So my character revolves around a lot of comedy. So அது வந்து first time, it's the first time experience to do that kind of a character. The directors put a confidence in me. That I feel like because I haven't done comedy, this is the first time I'm doing. So and I would love to do. எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார், ஒரு ஃபேனும் இருக்குல்ல. ஸோ that is also another one விஷயம். லைக் super, like we see in like normal cinema, I never thought that I would be acting with him. Appo sharing screen and walking together, I'm like devame like pitching okon chala samayam I'm like is it true, how did I get even there? happening to me abhi mindset. It's like it's a very surreal feeling. So I'm super glad. I'm super excited to watch the movie because I couldn't do the dubbing, and I would call sir and dubbing cheyidotte, and then இல்ல வேணாம் Yes sir. கால் பண்ணாங்க, அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, சார் நானே டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தங்கமான ஒரு ஆர்டிஸ்ட் சார், முடிச்ச கையோட சரி நானே டப்பிங் பண்றேன்னு சொல்ற ஒரு கேட்டாங்க. நான் ஹலோ துபாயா அப்படின்ட்டு போயிட்டேன். திவ்யா வந்து பியூர் மலையாளி. ஓகே திவ்யா வந்து பியூர் இல்லைம்மா இல்லை, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக கேட்டிங்க இல்லை நீங்கள். அவங்களுக்கு நல்லா வருது மலையாளம் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். தெரியும். ஹிந்தி பேசுவீங்களா துபாயில்? வந்தோம். ஆனால் பட் அதான் சில நானும் நிறைய மலையாளிகளை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு 50%ஆவது ஒரு தமிழ் வரும். தமிழ் வரும். So it's like, he say, ஐயோ திவ்யா നിന്നുള്ള മലയാളി ഒരിക്കലും പുറത്തു വരില്ല. He said it in Tamil, but I can't say that in Tamil. I understood. உங்களில் இருக்க மலையாளியை மலையாளி வந்து என்னைக்கு உங்களை விட்டு போக மாட்டாங்கம்மா, மொத்தமாக பயப்படாதீங்கம்மா, தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அந்த பிளட்டை இழந்துடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து ஐ திங்க் இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, நீங்கள் அவருடைய ஆடிஷன் டைம்ஸில் அவர் மெனக்கிட்டதை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? டக்குன்னு அவர் கடைக்கு போய் அதை வாங்கினது, அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணது. ஐ திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார். ஐ திங்க் அதனால தான் பீப்புளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க, மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக இந்த கான்வர்சேஷனில் சொல்ல ஐ ரியலி அட்மையர். இல்லை அதான் இப்போ நான் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல. பீட் இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோடய ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோட ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸோ கூத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது. நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு டைரெக்ஷனில் ஒருத்தர்கிட்டருந்து கற்றுக்கிறது இல்லை, அது ஒரு 360 டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்டருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள்
உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபார்ம், அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சென்ஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம யாருன்னு இருக்கு. நான் சந்தித்த நபர்கள், மனிதர்கள், அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் கலெக்ட் பண்ணதான் எனக்கு. ஸோ அப்படி தான் வந்தது. சார் அதனால தான் உங்களுடைய தேர்ட் கொலாபரேஷன் வித் விஜய் சேதுபதி சார் அகெயின் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதனால எல்லாம் இல்லை. இப்போது நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? டெஃபினெட்லி தயவு செஞ்சு ஒரு படம் எடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். எவ்ரி டைரக்டர்ஸ் இது வந்து ஒரு ட்ரீம், இது வந்து ஒரு 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 விஷயம். ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட்னால பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம், அதுதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம், அது இன்னும் எலிவேட் ஆகி ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா, அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட். ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் அப்படின்னு இல்லை, நீங்கள் இப்படி பார்க்குற இப்படி ஏசை விட்டுருங்க. எங்கேயோ வந்து ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்றைக்கி ஒருத்தர் நம்புறாருல, அப்போயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நபர் கிடைச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட் தானே. அதுதான் நான் அதை அப்படி தான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி 2 பேரும் ரொம்ப ஹம்பிள் நாடகம் போடுறோம். இல்லை நான் சொல்ல வருதுமா, இப்போ ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு, செகண்ட் சீன் என்ன, என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷிட்டும் போட்டு கலந்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஷாட். அது நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற, அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம், 96 பிரேமுக்கு கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப நடுங்கி, அதில் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும், சொதப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக அது முடித்தோடனே எனக்கு என்ன தெரியல, செட்டெலாம் கை தட்டினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹோப்பு கொடுத்தது. அது வந்து ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்பின ஒரு ஆள் தான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவார். அழகாக இருக்குது சார் அது கேட்க. மையம் வந்து இவர் தான் ஹீரோ தான். இப்போ போல்ட் கண்ணன் ஒரு கேரக்டர் தான் அதோட இதுவாக இருக்கார். அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வில்லன்னு, இவர் ஒரு வில்லன். இப்போ இவரோட வந்து யோகி பாபுவும் இவரும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, இவங்களுக்கு அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. இவருக்கு அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது. யோகி பாபு இவங்க அப்புறம் அவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறது தான் அவரோட கேரக்டர்ஸ். அவரோட இவரோட வந்து ருக்மிணி அவரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த காம்பினேஷன் இவங்களுக்கு அவருக்கு காம்பினேஷனே கிடையாது இந்த இதில். இவர் வந்து எமோஷ்னலாக இப்போ 2 வில்லன் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பயங்கர இப்போ அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். ரகட் பாய், ரகட் பாய், யூ ஆர் த ரகட் பாய் சார். அவர் சாக்லேட் பாய் சார். வெக்கப்படுறாரு சார் ரகட் பாய் சொன்னே. அங்க பாருங்க சார். இல்லை இது கவனிக்கலிங்க பாருங்க, சாக்லேட் பாய். இவர் வந்து சாக்லேட் பாய் சொல்லிடுறாங்க சார் 2 வாட்டி சாக்லேட் பாய் அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன், அவ்வளோதான். ரைட், ஒரு ரகட் பாய் வில்லன், ஒரு சாக்லேட் பாய் வில்லன் அப்படி வச்சுக்கோங்க. அது ஓகே தான். சூப்பர் சார். ஐ திங்க் யோகி பாபு சாரோடைய கேரக்டரைசேஷன் பற்றியும் இந்த படத்தில் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யோகி பாபு சாருக்கும் பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் கூட எப்படி இருந்துச்சு டுகெதர் ஒர்க் பண்ணும்போது, உங்களோட காம்பினேஷன் பார்க்கும்போது ஆஸ் அ டிரெக்டராக அண்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்? அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியா சார் பண்ண செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி, அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரெய்லர்னுடைய லாஸ்ட் கட்டாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு, இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல. அது ஓகே. என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீல் ஆயிருக்கு. மாவீரன் கெட்டப்ல ஒன்று வரைஞ்சி வச்சிருந்தோம், ஆனால் சொல்லலை. யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும், கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் அரைகுறையாக பார்த்து வரைஞ்சிருப்பாங்க, பேப்பரில் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது இவர் வந்து யோகி பாபு வந்து இல்லையே மாவீரன் சிவகார்த்திகேயன்
வடச்சென்னை அமீர் அப்படி. இது ஒன்று மாவீரன். ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சு தான் வரைஞ்சோம். ஆனால் அவருக்கு ஒரு ஆனா அது பெர்ஸ்பெக்டிவ் யோகி இருக்குல்ல, பாபு அவர்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அவர் சொல்லுவார், இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர். இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது, சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே. சிவகார்த்தியனா? டேய் கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை, ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடச்சென்னை அமீர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார். சத்தியமாக ஓ மூஞ்சி இல்லை இது. ஸோ அது லென்த்தி டைலாக். அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில். இவங்க அவங்க எல்லாமே வந்து கனெக்டட். சிம்பிள், எவ்ரி திங் இஸ் கனெக்டட். தட் இஸ் அ லா ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான் ஃபிலாசபி. அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னார்ல, இப்போது நான், திவ்யா, யோகி பாபு, ருக்மணி, இல்லை இவருங்க, இது ஒரு காம்பினேஷனாக, யோகி பாபு அவர் இது ஒரு காம்பினேஷனாக, இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கேம் இருக்குது. இது என்னவாக போகுது? ஒரு கதை வந்து ஒரு 10 நாள் நடக்கிற கதையாது. அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 3 வீக்ஸ், 1 மந்த், ஒரு மாதம் நடக்கிற கதை. அவ்வளோதான். 1 மந்தில் இவர் தான் அதில் மையமாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எவ்ரி திங் இஸ் கனெக்டடுங்கிறது வந்து இவங்கெல்லாம் கனெக்டட்னு ஒன்று இருக்குது. இது போக மலேசியன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அந்த இதில், படத்தில் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட். சார் அங்கே போய் அதை ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணீங்களா, இல்லை இங்கேருந்து போகும்போது யூ ஹேட்? இல்லை, அங்கே போய் ஆடிஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணோம். போய் ரெக்கி போகையில் ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணோம். ஒரு பொண்ணு கேரக்டர்லாம் இருக்குது, பிரிசிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் என்னோட கொலீக் டைரக்டர் ஒருத்தர் மருதுன்னு சொல்லிட்டு ஒரு அசுரவதம் படத்தோட டைரக்டர், அவர் ஒரு கேரக்டர் பண்ணார். ராஜ் ஒரு கேரக்டர் பண்ணாப்புல. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா, இவருக்கே சம்மந்தம் இருக்காது, ஹீரோவுக்கே அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது. பட் ஸ்டில் தே ஆர் கனெக்டட். All the very best, congratulations. Really looking forward to the release, and individually எல்லாருக்குமே ஒரு பெரிய all the best and congratulations. Very excited. Bablu sir இருக்கட்டும், அவினாஷ் சரோடைய கேரக்டர், திவ்யானுடைய கேரக்டர், ருக்மிணி we of course missing, and சேது sir undoubtedly, and உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். I had a great time talking to all of you. It was very insightful and நிறைய fun and நான் நம்புறேன். And likewise உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு. Yes, thank you very much. Thank you so much. Thank you.